पद्य अमन की दुनिया मेरे भीतर ही भीतर न जाने कब से संघर्ष उठ रहा है, जिसको रोक पाने की शक्ति धरती पर अभी तक पैदा नहीं हुई। जानता हूँ और मानता भी हूँ, संघर्ष का नतीजा कब भला नहीं निकलता। नुकसान उठाए बगैर फ़ायदे की उम्मीद करना है बेकार। हर कोशिश कभी कामयाब नहीं होती। बिजली कभी आफताब हो गई है। हर साजिश के पीछे जुर्म का नकाब पहने ख्यालात खड़े होते। मजबूत शिकंजों में तुम्हें जकड़ लेने की खातिर जमीन से आसमान तक जालिमों का मेला लगा रहता है। मत भूलो तुम्हारी बाहुओं में फौलादी ताकत मौजूद है। दिल की मजबूती के आगे हिमालय भी झुकता है। आखिर यह खून खराबा, यह छीना झपटी, यह धोखा धड़ी किस लिए। हस्ती मिटकर रह जाएगी, बस्ती लुटकर बयाबान बन जाएगी। तुम्हारी अपनी डफली का राग जंगल के सन्नाटे में खोकर रह जाएगा। एक जलजला ऐसा आएगा, सारा का सारा किया कराया नेस्त नाबूद होकर रह जाएगा। खुद गर्जी की खातिर अपनी जमी की जिंदगी को दोजख में मत बदल डालो। चाहो तो अपनी तदबीर से डसे बेशक जन्नत नुमा बना सकते हो। अक्ल के दुश्मनों, गौर से सोचो जरा, अपने गरौंदों से बाहर झांको जरा। अमन की दुनिया कितनी सलोनी, कितनी बेहतरीन है। நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேசிகா புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் பத்திய சயனிகா 1 அதில் வரக்கூடிய பத்திய 15 அமன் கி துனியா. அமன் அப்படின்னா அமைதியான அப்படின்னு அர்த்தம். துனியானா உலகம் அப்படின்னு அர்த்தம். அதில் வரக்கூடிய அந்த பத்தியில் வரக்கூடிய சப்தார்த், கவி பரீட்சை, பிரஷ்னோங்கே உத்தர், சாரான்ஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்தார்த். பீத்தர் ஹி பீத்தர், உள்ளுக்குள்ளேயே. ந ஜானே, தெரியவில்லை. கபுசே, எப்பொழுதிருந்து. சங்கர்ஷ் உட் ரஹா ஹை, போராட்டம் எழுந்து கொண்டு இருக்கிறது. ரோக் பானே கி சக்தி, தடுப்பதற்கான சக்தி. தர்த்தி பர், பூமியில் அபி தக், இதுவரை. பைதா நஹி ஹுயி, பிறக்கவில்லை. ஜான்தா ஹூம், அறிந்திருக்கிறேன். மான்தா பி ஹூம், ஏற்றும் இருக்கிறேன். நதீஜா, பலன். கபி, ஒரு பொழுதும். பலா நஹி நிகழ்த்தா, நல்லதாக வெளிவருவதில்லை. நுக்சான், தீமை, நஷ்டம், எது வேணால் எடுத்துக்கோங்க. பகைர், இல்லாமல். ஃபாய்தே, நன்மை, பலன். உம்மீது கர்னா, நம்பிக்கை, நம்புவது. பெக்கார், வீண். ஹர், ஒவ்வொரு. கோஷிஷ், முயற்சி. காம்யாப் நஹி ஹோத்தி, வெற்றி பெறுவது இல்லை. பிஜ்லி, மின்னல். ஆஃப்தாப், வெயில், சூரியன். சாஜிஷ், சூழ்ச்சி. ஜுர்ம், அபராதம். நகாப்,
சேலை தலைப்பு. க்யாலாத் கவனம், அதாவது இது வந்து ப்ளூரலில் வரும். சிந்தனை, எண்ணங்கள். க்யால் என்பதன் ப்ளூரல் தான் வந்து க்யாலாத். மஜ்பூத் வலுவான. சிக்கஞ்சேமேம் பிடியில். ஜக்கடு இறுக்கி கட்ட. காத்திர் பொருட்டு. ஜமீசே தரையில் இருந்து. ஆஸ்மான் தக் ஆகாயம் வரை. ஜாலிமோங்கா மேளா கொடுங்கோலன் விழா. மத்து பூலோ மறக்காதே. பாகுவோங் மேம் தோள்களில். ஃபவுலாதி அதாவது எகால் செய்த. தாக்கத்தின வலிமை. மௌஜூத் தயாராயிருத்தல். கே ஆகே முன்னால். ஹிமாலய் பி ஜுகுதாகை இமயமலையும் தலை வணங்கும். ஆக்கிர் முடிவில். கூன் கராபா அடி உதை. சீன் ஜப்டி பிடுங்கிக் கொண்டு ஓடல். தோக்கா ஏமாற்றுதல். கிஸ்லியே எதற்காக. டஃப்லிகா ராக் அதாவது வாத்திய கருவியின் ராகம். ஜங்கல்கே சன்னாட்டாமே காட்டின் அமைதியில் இருளில். கோக்கர் தொலைத்துவிட்டு. ஜல்ஜலா அப்படின்னு நிலநடுக்கம். ஐசா ஆயேகா இப்படி வரும். சாரான எல்லாம். கியா செய்தான் செய்தல். கராயா செய்வித்தல். நேஸ்த் நாபூத் ஹோக்கர் கெடுக்க. குதர் கர்மி கி காத்திர் சுயநலத்தின் பொருட்டு. ஜிந்தகி வாழ்க்கை. தோஜக் நரகம். தத்பீர் சே யோசனையால். பேஷக் நன்றாக. ஜன்னத் தனுமா ஸ்வர்க்கம். கௌர் சே கூர்ந்து. சோச்சே ஜரா கொஞ்சம் யோசி. கரவுந்தோங் சே காகிதத்தால். பாகர் ஜாங்கோ ஜரா கொஞ்சம் வெளியே எட்டிப்பார். சலௌனி அழகாக. பேகத்தரீன் மிக உயர்ந்த மிகச்சிறந்த அந்த அர்த்தம் வரும். கவி பரீட்சை. रुक्मा जी राव अमर का जन्म பிறப்பு 1926 में हुआ. 1926 में हुआ பிறந்தார். आप அவர் दक्षिण भारतीय हिंदी प्रचार सभा मद्रास के स्नातक हैं. स्नातकना பட்டதாரின்னு அர்த்தம். தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാസുடைய பட்டதாரியாக இருந்தார். தெலுங்கு, कन्नड़, तमिल तथा अंग्रेजी का आपको सम्यक அவருக்கு வந்து முழுமையான ஞான் है நாலேஜ் இருக்கிறது. आप கவி அவர் கவிஞர். ஏகாங்கிகார் ஓரங்க நாடக ஆசிரியர். கஹானிக்கார் கதையாசிரியர். நிபந்தக்கார் கட்டுரையாளர். கீத்கார் பாடலாசிரியர். பத்திரக்கார் பத்திரிகை ஆசிரியர். ஆலோசக் விமர்சகர். निर्देशक वழிகாட்டி. शिक्षक आश्रियर एवं हिंदी प्रचारक हैं. हिंदी प्रचारक. आकाशवाणी मद्रास केंद्र के से आकाशवाणी मद्रास केंद्रன மையம் இருந்து आपकी रचनाएं அவருடைய படைப்புகள் பிரசாரித் ஹோத்தி ரஹ்திகை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஹிந்திக்கு விபின்ன ஹிந்தியில் பலதரப்பட்ட பத்திர பத்திரிகாயேங் பத்திரிகைகள். சன்ஸ்மரன் கிரந்தோங் நினைவில் நிற்கக்கூடிய நூல்கள். ஏவம் சாகித்ய சங்கலனோங் இலக்கிய தொகுப்புகளின் ரச்சனாயிங் படைப்புகள். சங்கிரஹீத் है சங்கிரஹீத்ன தொகுக்கப்பட்டு இருக்கிறது. நயா சூரஜ் ஆப்கா பிரகாஷித் கவிதா சங்கலன் है. நயா சூரஜ் அப்படிங்கிறது அவரால் வெளியிடப்பட்ட கவிதை தொகுப்பு. सन 2011 में इनके मृत्यु हुई. 2011 இவர் மரணம் அடைந்தார். प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. प्रश्नों के उत्तर கேள்விக்கு பதில் ஓர் இரு வாக்கியங்களில் எழுதுங்கள். अमन की दुनिया के अनुसार अनुसारना ஏற்ப क्या हर कोशिश
ஒவ்வொரு முயற்சியும் காம்யாப் ஹோத்திகை வெற்றி அடைகிறதா? கவிதாக்கே அனுசார் கவிதைக்கு ஏற்ப ஹர் கோஷிஷ் ஒவ்வொரு முயற்சியும் காம்யாப் நகி ஹோத்தி வெற்றி அடைவதில்லை. கவி அமர்கே அனுசார் ஜாலிமோங் கா மேலா அதாவது கொடுங்கோலன் உடைய விழா கொடுங்கோலன் விழா கஹாங் சே எங்கிருந்து கஹாங் தக் எதுவரை லகா ரஹுதாகை தொடங்குகிறது. கவிதாக்கே அனுசார் கவிதைக்கு ஏற்ப ஜாலிமோங் கா மேலா ஜமீன் சே ஆஸ்மான் தக் அதாவது பூமியிலிருந்து ஆகாயம் வரை லகா ரஹுதாகை தொடங்கி இருக்கிறது. அமன் கி துனியா கைசி ஹோத்தி ஹை அமன் கி துனியா எப்படி இருக்கிறது? அமன் கி துனியா சலோனி அவுர் பேஹ்தரீன் ஹோத்தி ஹை பேஹத்தர்னா மிக நன்றாக இருக்கிறது. கவிதா கா சாரான்ஷ் லிக்கியே கவிதையுடைய சுருக்கத்தை எழுதுங்கள். கவி रुक्माजी राव अमर अपनी अमन की दुनिया कविता द्वारा कविதை द्वाराன மூலமாக சாந்தி கா சந்தேஷ் தேते हैं அதாவது அமைதியை பற்றி ஒரு செய்தி கொடுக்கிறார். ஜப் சன்சார் में எப்பொழுது உலகத்தில் தர்மஷ்ய அறத்தொடர்பான கிளானிர்பவதி அதாவது தீமை உண்டாகிறதோ இது சமஸ்கிருத சொல். தப் அப்பொழுது சச்சே மானவுக்கு உண்மையான ஒரு மனிதனுக்கு அப்புனா தன்னுடைய பாகுபல் திகானா படுத்தாக தன்னுடைய தோல் பலத்தை தன்னுடைய வலிமையை காண்பிக்க நேரிடுகிறது. கவிஞர் அப்புனே மன்கா தன்னுடைய மனதின் உடைய சங்கர்ஷ் போராட்டத்தை வியக்த் கர்த்தேகை வெளிப்படுத்துகிறார். தர்ம யுத்துக்கோ தமன் கர்னே கி சக்தி தர்ம யுத்தத்தை தமன அடக்குதல் அடக்குவதற்கான சக்தி அபீத்தக் இதுவரை பைதா நகி ஹுயி பிறக்கவில்லை உற்பத்தியாகவில்லை. சங்கர்ஷ் ஹர் விஷயமே ஒவ்வொரு விஷயத்திலும் போராட்டம் ஹர்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஹமேஷா எப்பொழுது பலா நகி நிகழ்த்தா நல்லதாக தோன்றுவதில்லை. மகர் ஆனால் ஏக் பலாயிக்கு ஒரு நன்மைக்கான டான்தே நன்மையை தீர்மானிக்கின்ற சமயத்தில் குச் ஹானியாங் பி சில தீமைகளும் உண்டாகலாம். பினா மோல்கே துனியாமே இந்த விலைமதிப்பற்ற உலகத்தில் குச் பானகி சக்தி எதையும் பெற முடியாது. மஜபூத் வலுவான சிக்கஞ்சோங்ஸ்மி பிடியில் ஜகடனே கேலியே இறுக கட்டுவதற்கு விசார் எண்ணம் பிரஸ்துத் ரஹேகா முன்வைக்கப்பட்டிருக்கலாம். ஜமீன் சே ஆஸ்மான் தக் அதாவது பூமியிலிருந்து ஆகாயம் வரை அத்தியாச்சாரியோங்கா கொடுமைக்காரர்களுடைய மேளா திருவிழா லகா ரஹுதாகை தோன்றிக்கொண்டு இருக்கிறது. மகர் ஆனால் உஸ் மேலேக்கோ அந்த திருவிழாவை சின்ன பின்ன கர்னேக்கி அதை சின்ன பின்னம் ஆக்குவதற்கான ஃபவுலாதி தாக்கத் எஃகு போன்ற ஒரு வலிமை மானவோங் மேகை மனிதர்களிடத்தில் இருக்கிறது. மண்மே திருடதா ஹோத்தோ மனதில் உறுதி இருந்தால் மானவ் மனிதன் ஹிமாலய் கோபி இமயம் மலையையும் ஜுக்கா சக்தியையும் வளைக்க முடியும். அத்தியாச்சாரியோங்கி ஸ்வார்த்ததா கொடுமைக்காரர்களுடைய சுயநலம் அந்துமே முடிவில் சன்சார்கோ உலகத்தை ஸ்மஷான் பனா தேகி சுடுகாடு ஆக்கிவிடும். பிரகிருதிக்கே நியம்கே அனுசார் இயற்கையின் விதிமுறைக்கு ஏற்ப வினாசாய துஷ்கிருந்தாம் வினாசன அழிவுன்னு அர்த்தம். துஷ்கிருந்தாம் அப்படின்னா தீமை. ஏக் பூகம்ப ஆயேகா ஒரு பூகம்பமாக வரலாம். இன் சப் இந்த எல்லா கர்மோங்கோ நாஸ் கரேகா இந்த எல்லா தீய செயல்களையும் நாஸ் கரேகா அழித்து விடலாம். சச்சே மானவுக்கு உண்மையான மனிதனுக்கு அப்புனே தன்னுடைய
கரௌந்தோங் சே பாகர் ஆக்கர், அதாவது மணல் வீட்டிலிருந்து, அந்த ஒரு காகிதத்தில் வரையக்கூடிய அந்த மாதிரி அர்த்தத்தில் வரணும். மணல் வீட்டிலிருந்து பாகர் ஆக்கர் வெளியே வந்து, அப்படி சாமர்த்திய சே தன்னுடைய சாமர்த்தியத்தால் சன்சார்கோ இந்த உலகத்தை ஸ்வர்கு பனா சக்தாக பனானாகை ஸ்வர்க்கமாக ஆக்க வேண்டும். தபி அப்பொழுதுதான் ஹம் லோக் நாம் எல்லோரும் அமன் கி துனியாக்கே அமைதியான ஒரு உலகத்தை தர்ஷன் கர் சக்தேகை தரிசனம் செய்ய முடியும்.